அப்புறம் என்னதான் உனக்கு பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. இதனால என்ன பிரச்சனை? நீங்க இல்லாதப்ப நம்ம வீட்டுக்கு உங்க அப்பாவும் அந்த புஷ்பாவும் வந்திருந்தாங்க. இந்த மெஸ்ஸு, வீடு இது எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுங்க. வாங்கிக்க. நானே முன்னால நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஐயோ யமுனா, சக்தி கிட்ட சொல்லிடாத, அவ பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. இல்ல, சக்தி கிட்ட எல்லாம் நான் சொல்ல மாட்டேமா. இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு நீ சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக நீ தனியா போவியா? வா, உன் கூட நானும் வரேன். ஐயோ வேண்டாம், அங்கெல்லாம் நீ வேண்டாம்மா. வேணாம், நானே போய்க்கிறேன். மா சொன்னா கேளு, நானும் உன் கூட வரேன். வா. எதுக்குடாமா நீ? 2 பேரும் சேர்ந்தே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். வா. பயமா இருக்கு. வாமா, அதுக்காக தான் நானும் வரேன். அம்மா தாய். ஏதாவது சொன்னா தானே தெரியும். தனியா வந்து சாமி கும்பிடுற. வா. துர்கா, அம்மா இங்க தெரியலையேக்கா. நான் பார்க்கவே இல்லையே. நான் குளிக்க போயிட்டேன். வெளியே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துக்கோ போ. ஆமா, நீ எங்க போற? அசோக் அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னா இவ அம்மா கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் அம்மா வருத்தப்படுவாங்க. உன்னதான் கேக்குறேன், எங்க போற? நான் ஸ்கூல் சாரை பார்க்க போறேன். சரி. இது கூடாது. சட்டுன்னு போய் கொடுத்துட்டு சட்டுன்னு வந்துடணும். மெஸ்ஸுக்கு ஆள் வந்துட்டு அப்புறம் நகரவே முடியாது. 2 பேரும் எங்க போறீங்க? கோயிலுக்கு. கோவிலுக்கா டெய்லர் கடைக்கா? கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டெய்லர் கடைக்கு போறோம். அப்படியே பொடி நடையா போயிடுற சக்தி. கிளம்பிட்டுமா? மாமா இருங்க. நீங்க கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் டெய்லர் கடைக்கு போனா லேட் ஆயிடும். நான் இப்போ சார் வீட்டுக்கு தான் போறேன். என்ன வாங்கணும்னு சொல்லு, நான் வர வழியில வாங்கிட்டு வரேன். நீ எப்படி? இல்ல, கோயிலுக்கு போய் இவ பேர்ல அர்ச்சனை பண்ணணும்னு நினைச்சேன். அதனால யமுனாவை நான் அப்படியே கோயிலுக்கு கூட்டு போறேம்மா. அப்படியே டெய்லர் கடைக்கு இங்க பாரு, இங்க பாரு எப்படி தச்சிருக்கான்னு. ஒழுங்காவே தைக்கலமா, அதான் அப்படியே டெய்லரை பார்த்துட்டு. சரி, போயிட்டு வாங்க. வாடி யமுனா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஐயோ, அக்கா, மாமா, அக்கா, மாமா, அக்கா, அக்கா, இங்க வாயேன். என்னடா? அவங்க வந்திருக்காங்க. யாரு? நீயே வந்து பாரு, வா. அங்க பாரு. அக்காவும் தம்பியும் ஜன்னல்ல என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மாமா, நீயே வந்து பாரு மாமா, வா. என்னத்துக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. எனக்கும் புரியலக்கா. ஐ மீனாட்சி. ஆஹா,
அவளை பார்த்ததும் என்ன ஒரு சந்தோஷம் உனக்கு? ஏயா என்ன பார்த்து ஒரு நாளாவது இப்படி சந்தோஷப்பட்டிருப்பியா? அவளை பார்த்த உடனே ஈன பல்ல காட்டுற பாவி மனுஷா. அவளை பார்த்து சந்தோஷம்லாம் ஒண்ணும் இல்ல, அவ பத்திரம் கொண்டாந்துருப்பாள்ல அதான். வா 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 வாடா. வா. ஏன் மீனாட்சி இங்கே நின்றுட்ட? வா உள்ள வா. ஏமா நீ உள்ள வாமா. பரவாயில்ல, அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, உள்ள வாங்க வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. இந்தங்க. ஓ இத கொடுக்கத்தான் வந்தியா? நான் சொல்லல புஷ்பா, மீனாட்சி சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான்னு. குடு. இப்படித்தான் இருக்கணும் மீனாட்சி. நடந்தது எல்லாத்தையும் நாங்க மறந்தாச்சு. ஆமா மீனாட்சி, உன் மேல எனக்கும் புஷ்பாவுக்கு எந்த கோபமும் கிடையாது. உன் கல்யாணத்தை நானே முன்னால நின்னு நடத்தி வைக்கிறேன் சக்தி. இல்ல 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 யமுனா யமுனா யமுனா. என்ன மீனாட்சி, பணத்தையும் கொண்டு வந்திருக்க? சரி விடு, பணம் வேண்டாம்னா நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கத்துலயும் கையெழுத்து போட்டே இல்ல. என்ன சரியா இருக்கா? கையெழுத்து போடல. என்ன மீனாட்சி, எங்க கையெழுத்து போடணும்னு தெரியலையா? டேய் சங்கிலி, போய் பேனா எடுத்து வேண்டாங்க, எடுத்துட்டு வா. கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு போகதான் வந்தேன். என்னது, கையெழுத்து போட முடியாதா? ஏன் மீனாட்சி, உன் பொண்ணு கல்யாணம் நடக்க வேணாமா? ஏமா நீ காலம் பூரா இப்படியே இருக்க போறியா? நான் சக்தி கிட்ட கேட்காம கையெழுத்து போட முடியாது. வாயா இப்படி. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வீட்டுக்கு நீ பெரியவளா இல்ல அவ பெரியவளா? இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? இங்க வா இங்க வா. யோ நான் பேசிக்கிறேன். மீனாட்சி, எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. நான் சொல்றத கேளு, ஒழுங்கா கையெழுத்து போடு. அந்த ரெண்டாவது பொண்ணு வார்த்தையை கேட்டு மத்த பொண்ணுங்க வாழ்க்கையை நாசமாக்கிறாத. ஹாய்னா. ஹாய் சக்தி. என்னண்ணா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சே இப்பதான் வந்தேன். உங்களை பார்க்க வரேன்னு வீட்ல சொல்ல முடியல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்ன சக்தி, பரவாயில்ல. சரி, நீ சைன் போட்டு கிளம்பு, மத்தல நான் பாத்துக்கிறேன். ம். அண்ணா, கோர்ட் நோட்டீஸ் சீக்கிரமா வந்துரும்ல? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடும். இனிமே அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, காஃபி சாப்பிடுறியா? இல்ல வேண்டாண்ணா, எங்க மிஸ் காஃபியை தவிர எனக்கு வேற எங்கேயும் காஃபி சாப்பிட பிடிக்காது. நீ வரன்னு தான் நான் எதுவும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிண்ணா, உனக்காக ஒரு காஃபி. ம். வெயிட்டா சார், 2 ஸ்பெஷல் காஃபி கொண்டு வரேன் சார். இன்னைக்கு அதான் விருப்பானான்னு தெரில. டேய் போ, உள்ள போய் வசூல் பண்ணிட்டு வா, போ. நீ வானே, நாக்கு நம்மனம்னு இருக்கு, ஒரு டீ 2 படியே போட்டு விடுவோம் அப்படின்ற. ஆ சரி வா போ. வா. இன்னைக்கு மட்டும் வட்டி காசு தராம இருக்கட்டும், வந்து உட்காந்து ஃபுல் கட்டு கட்டிட வேண்டியதுதான். இருக்கட்டும், நிற்கணும் எங்க ஆளை காணா. அண்ணே இங்க வானே. என்னடா நாம இங்க வர்றது அன்னைக்கு எப்படி தெரியும்? ஏய், என்ன சொல்ற? ஐயோ அண்ணே, அங்க பாருண்ணே. எங்கடா? ஐயோ அண்ணே, இங்க பாருண்ணே. ஐ, நம்ம ஆளு. நான் இல்லாம உன் பொண்ணு கல்யாணத்தை பண்ணிருவியா? நீ பண்ணிருவியான்னு கேக்குறேன். எவன் வருவான் உன் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு? எவன் வருவான்? அப்பான்னு ஒருத்த முன்னால நின்று கல்யாணம் பண்ணாம எப்படி கல்யாணம் நடக்கும்? இதுக்கப்புறம் சக்திக்கு தெரியாம என்னால கையெழுத்து போட முடியாது. பிரச்சனை ஆயிடும். அப்படின்னா அவகிட்ட சொல்லி புரிய வை மீனாட்சக்கா. அம்மா நான் தான் அவன் பொண்ணுக்கு உசுராச்சே. டேய்
சரியா சொன்னடா. இங்க பாரு, கொஞ்சம் உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிரும். இந்தா இதை எடுத்துட்டு போ. வாங்கிக்கன்னு சொல்றேன்ல. வேண்டாம், நான் தான் அவகிட்ட கேட்டுட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்றேன்ல. அது வரைக்கும் இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டுங்க. இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருக்கிறதா நல்லது. இந்தா புடி. இந்த பாரு, உன் பொண்ணுக்கு நல்லா புத்தி சொல்லி அவள்கிட்ட பக்குவமா எடுத்து பேசி சம்மதிக்க வை. இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு வா. போலாமா? மீனாட்சி, இந்தா புடி. சொல்றேன்ல, வேண்டாம். புடிங்கறேன்ல, சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, புடி. இங்க பாரு, ஒழுங்கா நடந்துக்கிட்டா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பொறுப்பு. இல்லைனா சீ, என்ன மாமா? என்ன புஷ்பா? யோ, அவகிட்ட ஒரு கையெழுத்து கூட உன்னால வாங்க முடியல. அவ போடுவா புஷ்பா. போடலனா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. அத ஆடிர வேண்டியதுதான். திரியா, ஆ அவ முன்னாடி வசூல் கிசூல் எதுவும் பேசிட்டு இருக்காத, சரியா? ஆ ஆ. அண்ணா இருங்கண்ணா, நான் ஓனரை வர சொல்றேன். எங்க போறப்ப அதெல்லாம் வேணாம். 2 இஞ்சி டீ 2 வர சொல்லு போ. சரிண்ணே ஆ, சரி. போ. உனக்கு படம் போட்ட மாதிரி காமிக்கிறேன், வா வா. அப்புறம் வேற என்னென்ன விசேஷம்? அண்ணனா? டேய் அண்ணே. என்னடா அண்ணன் கூப்பிடுறா? ஐயோ அண்ணே, உங்களை அண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்க தங்கச்சியோட வீட்டுக்காருக்கு அண்ணி என்ன வேணும்? அண்ணன் தானே? சக்தி, என்ன யோசிக்கிறம்மா? ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். வீட்ல இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. அண்ணா, நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அண்ணே, அண்ணி உங்க லவ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா சொல்ற? ஐயோ அண்ணே, வீட்டுக்கெல்லாம் தெரியாது. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு உங்க மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. எல்லாத்தையும் முன்னாடி நின்னு நான் பாத்துக்கிறேன். அண்ணே, கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன்னு உங்க மாமா சொல்லிக்கிட்டு இருக்காருண்ணே. சரி, ஓகே. இதுல சைன் பண்ணு ஃபர்ஸ்ட். சரிண்ணா, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். பாத்து சக்தி, பத்ரம். டேய் டேய், மாமா கிட்ட இப்பயே போய் பேசிட்டு வந்துடலாமா? ஐயோ வேணாண்ணே, அண்ணி தான் இதை பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னது நீ கவனிக்கலையா? உங்க மாமா அவரே வந்து பேசுவாரு, நீ வெயிட் பண்ணு. ஓ, போடா. ஏய் வெற்றி, என்ன திடியா? என்ன இந்த பக்கம்? ஓ, அத நாம கேட்கணும்னு சொல்றாதிடியா?
நீங்க எதுக்கு இங்க வந்தீங்களோ அதுக்காக தான் நான் இங்க வந்து சொல்றா தெரியா. யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாரு, அது யாருன்னு கேள்றா தெரியா. அவங்க என் கிளைண்ட் தங்கச்சி மாதிரின்னு சொல்றா தெரியா. அப்படி என்ன முக்கியமான விஷயம் கேள்றா தெரியா. அதெல்லாம் இருக்கட்டும், சரணி எப்படி இருக்கான்னு கேள்றா தெரியா. ஐயோ ஐயோ, உங்க 2 பக்கம் திரும்பி திரும்பி என் கழுத்தையே சுளுக்கி போச்சு. 2 பேரும் பேசுங்க, என்னமோ பண்ணி தொலைங்க. இந்த 2 குடும்பத்துல மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு. சை. வெற்றி எப்படி இருக்க? சரணி எப்படி இருக்கா? தங்கச்சியா நல்லா தான் இருக்கா, ஆனா சந்தோஷமா இருக்காளான்னு கேட்டா நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அண்ணே 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 அண்ணே, என்னடா? அங்க பாருண்ணே, அண்ணி இன்னும் போல. அண்ணி உங்களுக்கான தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் ஆ? அடிங் நல்லா பாடுறா, வண்டி ஸ்டார்ட் ஆகாம நின்னுட்டு இருக்கா. ஹேய், என்ன டென்ஷன் பண்ணாத. எவ்வளவு பெட்ரோல் ஊத்துறோம் உனக்கு? இப்படிதான் நடு ரோட்ல நிப்பியா நீ? இப்ப நீ ஸ்டார்ட் ஆகல, உன்னை கொன்னுடுவேன். ப்ளீஸ்டா ஸ்டார்ட் ஆகுடா. எனக்கு என்னமோ அண்ணி அவங்க வண்டியோட கண்ணாடியில உங்களை தான் அண்ணே உங்க நெஞ்சில மிதிக்கிற மாதிரின்னு சொன்னதுமே வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் சொல்லல அண்ணி உங்களுக்காக தான் டிராமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஃபுல்லா டிராமா தான். டேய் என்னடா ஓலற? அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குனே. போடா. அவ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலையேடா. அட போனே, நீ வசூல் பண்றதுலதான் நீ ஹீரோ, ஆனா காதல்ல ஜீரோ. என்னன்னு நீ இப்ப வரவும் அது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகாத வண்டி இப்ப ஸ்டார்ட் ஆகி போகுதுன்னு என்ன அர்த்தம்? இது சிக்னல்ல, கிரீன் சிக்னல். நீ அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு அர்த்தம். என்ன சொல்ல வர இப்போ? ஆமாண்ணே, முதல்ல வண்டியில போய் உட்காரு. வண்டி ஸ்டார்ட் பண்றோம், அப்புறம் அண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு போறோம். சீக்கிரம். ஐயோ அண்ணி போயிருவாங்க. போனேன் போ, வண்டி எடு போ போ. பாத்தியா யமுனா, அவங்க எல்லாம் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு. எவ்வளவு கடுமையாவா நடந்துக்குவாங்க. நம்ம வேணா இத சக்தி கிட்ட என்ன பேசுற யமுனா? இத போய் சக்தி கிட்ட சொல்லுவாங்களா? அறிவு இருக்கா உனக்கு? இந்த மனுஷன் கூட போராடி போராடி எனக்கு அலுத்து போச்சு. உன்னை வர வேண்டான்னு சொன்ன. நீ எல்லாம் அந்த வாசப்படியை மிதிக்கிறதுக்கு அவங்களுக்கு யோகிதை இருக்கா, அருகதை இருக்கா? என்ன சொன்னாலும் அந்த அப்பான்னு சொல்றதுக்கு கூட எனக்கு பிடிக்கலமா. நீ எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம என்னதான் பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. ஐயோ, சக்திக்கு தெரிஞ்ச அவ சும்மா இருக்க மாட்டா. அவளை நான் பாத்துக்கிறேன். இப்போ நான் தான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு வில்லங்கமான ஆளாயிட்டான். எப்படி இந்த மாதிரி ஆளாயிட்டான் இந்த மனுஷன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளவு பிரச்சனைகளை தான் சமாளிப்பேன். அப்படி என்ன நான் பாவம் பண்ணிட்டேன்? அந்த வீட்டையும் எடுத்துக்கிட்டு நடுத்தருவில் நிக்க வைக்க பாக்குறாங்க.